Bismillahirrahmanirrahim. Al-Faslu Salis an rajulin min ashabin Nabiyyi sallallahu alayhi wa sallam. அதனபா قال நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர் அவர்களின் தோழர்களிலிருந்தும் ஒருவரை கொண்டு ரிவாயத் செய்யப்படுகிறது. அந்த தோழர் பெயர் என்ன என்று தெரியவில்லை. அப்ப ஜஹாலத்து சஹாபி, ஒரு சஹாபி தான் அறிவித்தார்கள் என்று ஜய்யிதான தாபிஇ அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபியுடைய பேர் எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் தான், இது தைஃப் அல்ல. ஏன்னா இதே சஹாபிக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தாபிஇ தாபிஇங்கிற ஒருத்தர், அவருடைய பேர் தெரியல, அப்படியேப்பட்ட ஒருத்தர் சொன்னார் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் தைஃப், ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக ஒரு தாபி சொல்கிறார், எனக்கு ஒரு மனிதர் தாபியிலிருந்து ஒரு மனிதர் அறிவித்தார், அவருக்கு அபூ ஹுரைரா ரிவாயத் செய்தார்களாம். ஸோ உனக்கு சொன்னது யாருப்பா? ஒரு நல்ல மனுஷன், பேர் தான் மறந்துச்சு, எனக்கு யாருன்னு சரியாக தெரியல. அந்த மனுஷன் எனக்கு சொன்னார், அவருக்கு அபூ ஹுரைரா சொன்னாங்களாம், அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் என்று ஹதீஸை அறிவித்தால் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் தாபியில் குல்லுஹும் அதூல் என்று சொல்ல முடியாது. எல்லாருமே ஆதிலானவர்கள், எல்லாருமே நேர்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. தாபியுடைய அந்தஸ்து பெற்றவர்களிலே நேர்மையானவர்களும் இருந்தார்கள், சஹாபாக்களை பார்த்தவர்களிலே யசீதும் இருந்தான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் இருந்தான். அந்த மாதிரி ரவுடிகளும் இருந்தால் செஞ்சாங்க, அவன் சஹாபாக்களை பார்த்தவங்க தான். அதனால் இவர்கள் எல்லாம் நம்ம முஅத்தபராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குல்லுஹும் அதூல், எல்லாருமே நேர்மையானவர்கள். எனவே ஒரு தாபி சொல்கிறார், ஜலீல் கதரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாபிஇ, உதாரணமாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு இந்த சஹாபி அறிவித்தார்கள் என்று பெயர் சொல்லி, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்தார்கள், அபூ தர் ரலியல்லாஹு அறிவித்தார்கள் என்று பெயர் சொல்லி சொன்னாலும் சரியே, பெயர் சொல்லாது எனக்கு ஒரு சஹாபி அறிவித்தார்கள், இந்த சஹாபியுடைய பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னாலும் அந்த ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இந்த இடத்துல சஹாபாக்களிலிருந்தும் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார்கள், குன்னாஃபி மஜ்லிஸின், நாங்கள் எல்லோரும் சஹாபாக்களாக நாங்கள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருந்தோம். ஃபதலா அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே வந்தார்கள். வஅலா ரஸி அஸரு மாஇன், அவருடைய தலையிலே தண்ணீருடைய குளித்ததனுடைய அடையாளம் இருந்தது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வர்றாங்க, தலையில் ஈரமாக இருக்குது. இந்த நிலையிலே எங்களிடத்திலே வந்தார்கள், மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போ குல்னா, நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் நராக தய்யிபன் நஃப்ஸ், நீங்கள் மனமகிழ்வோடு சந்தோஷமாக இருப்பதாக நாங்கள் உங்களை பார்க்கிறோமே என்று கேட்டார்கள். அல அஜல், ஆமாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புரிஞ்சுங்களா? அப்போ எதனால் பெருமான மகிழ்ச்சி அடைந்தார்கள், மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று இந்த இடத்தில் போடப்படவில்லை. புரிஞ்சுங்களா? சஹாபாக்கெல்லாம் கூடி உட்காந்து அல்லாஹ்வை பேசிகிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி, எந்த காரணம் இருக்கலாம் அல்லது எந்த காரணமும் அறியவில்லை. குளிச்சுட்டு வந்தாங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு கவலையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், குளித்தா அந்த கவலை கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிடும். குளியல் மனிதனுடைய களைப்பையும் நீக்கும், அவனுடைய படபடப்பு, யார் மேலே வைத்தறிச்சல், கோபம், சஃபரில் பிரயாணம் போயிட்டு இருந்திருக்கார், அந்த எரிச்சல் இருந்துச்சு, இந்த எல்லா எரிச்சலையும் உடல் சூடு தணிகிற பொழுது, குளிக்கிற பொழுது உள்ளத்துடைய சூடும் தணிஞ்சிடும். அதுதான் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபம் என்பது ஷைத்தான்லேருந்து வரக்கூடியது, நரக நெருப்பில் ஒரு பாதி. அது நீங்கள் அந்த நெருப்பை கொண்டு அணைங்க, இது அந்த நெருப்பு கொண்டு சிஃபத்தை தண்ணியை கொண்டு அணைங்க. எப்படி நெருப்பை தண்ணியை கொண்டு அணைக்கிறோமோ அது மாதிரி கோபத்தை தண்ணியை கொண்டு அணைக்கணும் அப்படின்னா, அதாவது நிற்கும் போது கோபம் வந்தால் உட்காந்து சொல்கிறாங்க, உட்காரும் போது கோபம் வந்தால் படுத்துக்கணுமா, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தால் அந்த உடல் குளிர்ச்சி அடைகிற பொழுது கோபமும் சேர்த்து அடைகிறது. சத்தம் போட்டு காரணம் இருப்பான், அது குளிச்சுட்டா பேசிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சுடுங்க. குளிச்சுட்டு அவர் நல்லா தண்ணியெலாம் ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அழுக்கெல்லாம் போய் உடம்பு அழுக்கும் சேர்ந்து போயிடும், கல்புடைய அழுக்கும் சேர்ந்து போயிடும், உடலும் குளிர்ச்சி ஆகிடும், கல்பும் குளிர்ச்சி ஆகிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, உடுப்பா பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் விடுங்க, அதோட சமாதானம் இல்லை. போயிட்டு வந்த பிறகு பார்த்தோம்னா, குளிச்சுட்டு வந்த பிறகு, குளிச்சுட்டு முன்னாடி டாஸ் போச்சுன்னு கிடப்பாரு, ஒரு குளிச்சுட்டு வந்த பின்னாடி பார்த்தா கல்பு ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் உண்டாயிரும், உள்ளத்துலேயும் அது அந்த விளைவை உண்டாகும். அதனால தான் ஒரு நாளைக்கு 5 முறை உது செய்ய சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒது செய்வது மார்க்க நம்ம மேலே கட்டாய கடமையாகி. ஏன்னா ஒது குளிர்ச்சியான தண்ணீரை ஒது செய்வது, முகத்தை கழுவி கையை கழுவி, இது ஓரளவுக்கு முழு உடலை குளிக்காவிட்டாலும் ஒரு அரை உடல் குளித்து விட்டோம், முகத்தை கழுவி கை கழுவி கால் கழுவி தலைக்கு மசாஜ் செஞ்சோம்னா அப்போ அதன் மூலமாக உடலிலே ஒரு உற்சாகம் உண்டாகுது, மனதில் உண்டான குபாடங்கள் நீங்குகின்றன மனஞ்சவை. அப்போ அதனால் தண்ணியை ஒப்பிட்டு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் குளித்து விட்டு வந்தார்கள், மன மகிழ்வோடு இருந்தார்கள். பெரும்பாலும் குளிச்சுட்டு வந்த ஒன்றும் இல்லை, எப்போவுமே சந்தோஷமாக காட்சி அளிப்பாங்க. பெரும்பாலும் புன்முறுவலோடு தான் காட்சி அளிப்பார்கள். அவங்க கல்பில் சதா அல்லாஹ்வுடைய கவலை இருக்கும். கான முத்தவாசுல் ஹசன் ஹதீஸில் வருது, சதா இறை கவலையில் மூழ்கி இருப்பார்கள். ஆனால் அவர்களை பார்த்தவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி வருகிற பொழுது, மகிழ்ச்சி வருகிற மாதிரி அவர்கள் புன்முறுவலோடு சந்தோஷமாக தான் இருப்பார். வருத்தமுற்றவர்கள் அவர்களை பார்த்தால் வருத்தமெல்லாம் காணா போய் மகிழ்ச்சி தாண்டவமாட ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி பெருமானுடைய முகம் இன்முகத்தோடு காட்சியளிக்கும். ஏன் காரணம் என்ன கவலை என்ன மகிழ்ச்சி? அல்ல ஆரிஃப் ஹஷாஷும் பஷாஷும் ஷேகனே சொன்னார். ஆரிஃப் எப்போவுமே சந்தோஷமாக மலர்ச்சியோடு முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக காட்சியளிக்கும். ஹஷாஷாக இருக்கணும், பஷாஷாக இருக்கணும். முகம் மலர்ச்சியோடு புன்முறுவலோடு இன்முகத்தோடு இந்த இடத்தையும் பார்க்கணும். ஏன் தன் தலைவனை தான் பார்க்குறோம், தன் எஜமானை தான் பார்க்குறான், தன் நேசனை தான் பார்க்குறான். நேசனுடைய பல்வேறு வடிவங்களை பார்க்குறான். கோடிக்கணக்கான சூரத்துக்கள் அவன் தான் வந்திருக்கிறான். சூரத் பதல் பதல் கவி ஆவோ து கியா ஹுவா, நீ எத்தனை சூரத்துக்களில் மாறி மாறி வந்தாலும் என்ன, ஹர் மருத்தபா ஃபனாமே துமாரி பகா ரஹே, ஒவ்வொரு ஃபனாவுடைய மருத்தபாவிலும் நீ தான் பாக்கியாக இருக்கிற, உன் பகாவைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்ன பாய், ஒவ்வொன்றிலும் ஆரிஃப் மௌலாவை தான் ரசிப்பார். அவர் ரசிகர், அவர் ஃபேன் ஆஃப் காட், அல்லாவுடைய ரசிகர். எல்லாத்துலேயும் மௌலா பார்ப்பார். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினில் பார்த்தாலும் அந்த கருப்பு என்ன அழகான கருப்பு, அதுவும் மௌலாவுடைய தஜல்லி தான் பார்க்குறாங்க. தீக்குள் விரலை விட்டால் எந்தன் மௌலா, அவர் நந்தலாலான்னு படிக்கிறார், நம்ம எந்தன் மௌலான்னு படிக்கிறோம். தீக்குள் விரலை விட்டால் எந்தன் மௌலா, உன்னை தீண்டும் இன்பம் கிடைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் கிடைக்குதடா நந்தலாலா. அப்போ தீக்குள்ள விரலை வச்சாலும் அதுவும் மௌலாவை தீண்டுற மாதிரி இன்பம் கிடைக்குது. அவர் இறைவனை தீண்டியது போன்று இன்பம் கிடைக்கிறது. இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் அனைத்திலும் மௌலாவை ரசிக்கக்கூடிய நரக நெருப்புள்ள போடான்னு வச்சுக்கோங்க, நரக நெருப்பு விட்டு ஓடும் அவங்களை கண்டு. அல்லா இவங்களுடைய என்னை பாதுகாத்துக்கோ, இவங்களுடைய என்னை பாதுகா, அது கத்தும். இது மற்றவர்கள் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்க அல்லன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் மஜீர் நீமினார், அல்லாஹ் மஜீர் நீமினார். அந்த ஒரு நாளைக்கு 7 முறை கேட்குறாங்க, காலையில் 7 முறை, மாலை 7 முறை, நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கல, நரகத்தை விட்டு பாதுகாத்து. நரகம் துவா செய்து ஒவ்வொரு நாளும் என்னண்டு, யா அல்லாஹ் இந்த மூமியினுடைய என்னை பாதுகாத்துக்கல்லா, மூமியினுடைய என்னை பாதுகாத்துக்கல்லா. ஏன் அந்த நரகத்துடைய நார் இருக்கே, அதோட மூமினுடைய நூறு பெருசாக இருக்கு. இந்த நூறு அந்த நாரை அழிச்சிருது. மூமினுடைய நூறு, மூமினுடைய ஜோதி பிரகாசம் இருக்கே, நரகத்தையே இல்லாமல் ஆக்கிடுது. ஏன் அவன் நரகத்தை சூது சேரம் உட்காந்துட்டு, இந்த நெருப்பு மூலாதான ஐயோ அப்பா எம்மா எப்பான்னு கத்துது, அங்கே போய் சூது சேரும். தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்னும் கிடைக்குதடா நந்தலாலா. இறந்தவை பூக்கும் பூவிலெல்லாம் நந்தலாலா, உந்தன் புன்னகையை காணுகின்றேன் நந்தலாலா. அப்போ அந்த பூக்கள்லையும் அது பூக்கள் இறைவன் செய்யக்கூடிய புன்னகை, சிரிக்கிறாங்க. அப்படி எல்லாவற்றிலையும் ஹைரோ ஷர்ல ஹக்க பார்க்குறாங்க, ஹைர்லையும் பார்க்குறாங்க, ஷர்லையும் பார்க்குறாங்க. நீ சந்திரனின் ஒளியில் பிரகாசத்தில் மட்டும் இறைவன் இல்லை, காக்கை சிறகினில் கருமையிலேயும் மௌலா தான் இருக்கு. நீ குளிர்ந்த நீரை ஐஸ் சர்பத்து குடிக்கும் போது அங்கே மௌலா ரசிக்கிற, நெருப்பில் கை வச்சாலும் அதுவும் மௌலா தான். அப்படிப்பட்டவர்களுக்கு நெருப்பு சுடாது பாய், அங்கேயும் மௌலா, மௌலாயி மௌலா. வேற அவன் சூது செஞ்சாங்க நெருப்பு சுடவே இல்லை பாருங்க. அரே மௌலாயி மௌலா நான் என்ன அப்படின்ட்டான், ஒன்றுமே சுடவே இல்லை. அப்போ அவர்கள் அனைத்திலும் இறைவனையே பார்ப்பதினாலே புன்முறுவல் மாறாது அமர்ந்திருக்கிறார். அந்த புன்முறுவல் மாறுறதே இல்லை. சரி, அப்புறம் காண முத்தவாசுல் ஹசன், பெருமாள் எப்போதும் புன்முறுவல் பொறுத்தவர்களாகவே காட்சியளிப்பார்கள். ஹஷாஷும் பஷாஷாக இருப்பார்கள், தையிபுன் நப்சாக மனமகிழ்வோடு இருப்பார்கள் அப்படின்னு வருது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான முத்தவாசுல் ஹசன் தாயிமுல் ஃபிக்ர், இதுவும் வருது.
எப்போவுமே சதா கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பார்கள், சிந்தனை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஐயா, காதலனுக்கு காதலியை காணுகிற பொழுது ஒரு மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு இனிமை ஏற்படும். அதே நேரத்தில் இப்போ 6 மணியான வீட்டுக்கு போயிடுவாளே, 5 to 6 சந்திக்கிறான் கடற்கரையில், அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். திரும்ப நாளைக்கு தானே சந்திக்க முடியும் இவளை, 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாளே, அந்த பிரிவினுடைய ஏக்கம் ஒழுத்த கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 5 மணிக்கு சந்தித்தோம், 6 மணிக்கு பிரிந்து விடுவோம். மனதில் மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அது காதலி அமெரிக்கா போகிறா, 3 வருஷம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். கடற்கரையில் சந்திக்கிறாங்க, 5 மணிலேருந்து 6 மணிக்கும் சந்தித்து பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்தித்த மகிழ்ச்சி இருந்தால், இப்போ 6 மணிக்கு என்னை பிரிந்தால் மீண்டும் 3 வருடம் கழுத்து அல்லவா பார்க்க வேண்டும் என் காதலனையோ என் காதலியோ என்று அந்த ஏக்கமும் கல்வியில் இருக்கும். பிரிவின் ஏக்கம், பிரிந்து விடுவோமோ என்ற பயம், அந்த அச்சம், அத்தோடு சந்திப்பினுடைய இனிமை, ரெண்டுமே ஒரு மூமினுடைய முகத்தில் பிரகாசத்தில் காட்சிகள். ஒரு மூமின் எப்போவும் ஹஸ்ஸாஷ் பஷாஷ் மன மகிழ்ச்சியோடு முக மலர்ச்சியோடு காட்சி அளிப்பார். அவர் கல்புக்குள்ளால இறைவனுடைய காதலுடைய ஏக்கம் இருக்குதான் செய்யும். என் நேசன் எனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டானா, என்மேல் வருத்தம் உருவானா, என்னை துரத்தி விடுவானா, வைத்திருப்பானா துரத்தி விடுவானா, என்னை அணைத்துக் கொள்வானா இல்லை என்னை அணைத்து விடுவானா தெரியலையே, என்னை அழைப்பானா என்னை துரத்துவானா தெரியலையே, விளங்குங்களா? அந்த ஏக்கம் கல்வியில் இருக்குதான் செய்யும். அது கல்வை விட்டு மாறவே மாறாது. யாருக்கு தீர்ந்துச்சு அந்த ஏக்கம்? ஆரிஃபுக்கு ஒரே ஒரு பயம் இருக்குன்னு சொன்னால், என் முடிவு என்னவாகும்னு தெரியவில்லையே, நிஜமா என்னை பொருந்தி கொள்வானா, பாவியம்மை பொருந்தி கொண்டீரா இல்லை பாசமனம் வருந்துகின்றீரா என்ற அந்த உள்ளத்துடைய ஏக்கம் ஒரு முஃமினுக்கு மாறவே மாறாது. வலா யுமினு மக்ரல்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரீன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள் காஃபிர்களை தவிர. மூமின் அச்சம் தீர்ந்திருக்க மாட்டான், நேசம்தான், அல்லாஹ்வோட நேசம். அல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் மீது பெரும் காதல் கொண்டவர்கள், மிக பெரும் காதல் கொண்டவர்கள். காதலால் இன்பம் வரும், அல்லாஹ்வே சொல்லிட்டான் பாரு. இருந்தாலும் உஷாரா இருந்துக்கணும். நம்மடி பயம் காட்டுறான் பாருங்க எல்லாத்துல. இதை இப்போ சொன்னா வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் தாலா அஷத்து ஹுப்பன், அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். யாரு? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். ஆனாலும் பயங்கரமாக இருக்கு, உஷாராக இருந்துக்கிறோம், ரொம்ப விளையாடாது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள் காஃபிர்களை தவிர. வலா யுமினு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரீன். அல்லாஹ்வுடைய எந்த வினாடி ஒன்று என்ன செய்வான் என்ற பயம் இருக்கணும் கல்வியில். அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள். இல்லல் கௌமுல் காஃபிரீன், காஃபிர்களை தவிர யாரும் அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள். மூமின் அந்த அச்சத்திலையும் இருப்பான். அதான் முத்தவாசில் ஹஸர். அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் தய்யிபுன் நஃப்ஸ். மன மகிழ்வோடு காட்சி அளிக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், நாம் அல்லாஹ் நேசிக்கிறான். நாம் அல்லாஹ்வுடைய மஹபூபாவும் இருக்கிறோம். பை அல்லாஹ் நம்ம நேசிக்கிறான் இல்லையா? ஹபீபாவும் இருக்கும், அல்லாஹ் ரொம்ப அதிகமாக நாமும் நேசிக்கிறோம். முஹிப்பாவும் இருக்கிறோம். முஹிப்புன் அல்லாஹ் நேசிக்கிறோம், மஹபூபுன் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறோம். ரெண்டுமே நம்மள்ட்ட மூமெண்ட் இருக்குமா இல்லையா? இப்போ எந்த அடிப்படையில் முக மலர்ச்சி, எந்த அடிப்படையில் கவலை? அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், இதோட என்ன வேணும்? என்னை மூமினா படைச்சிருக்கான், அவன் தோஸ்தாக்கியிருக்கான், அவன் உதூதில் காட்சி அளிக்கிறான், அவன் உதூதில் தூக்கில் சுத்தறான் என்னைய, அவன் ஹயாத்தை கொடுத்து என்னை பிரதிபலிக்க வச்சான், என்னில் அவன் இல்மீராத பிரதிபலிக்க வச்சான். இதை நினச்சா இதோட ஆனந்தம் என்ன இருக்கும் ஒரு மூமின்? அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். மஹபூப் என்ற ஹைசியத்தில் நஹனு மஹபூபுல்லா, நாம் அல்லாவுடைய மஹபூபுல்லா, நான் அல்லாவுடைய நேசன் என்ற அடிப்படையில் முகம் ஹஷாஷா இருக்கணும், பஷாஷா இருக்கும். தய்யிபுன் நஃப்ஸ், முகம் மலர்ச்சியாக காட்சி அளிப்பான், மன மகிழ்வார் உலாத்துவான். அதே நேரத்தில் இவன் முஹிப்புன்னு ஒரு கோணம் இருக்கா இல்லையா? இவன் அல்லாவுடைய காதல் என்ற அடிப்படையில் இப்போ கவலை வந்துடும். என் காதலை இறைவன் ஏற்றுக்கொண்டானா, மறுத்து விட்டானா? அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் பாருங்க. இந்த சோதனை நான் மஹபூப் என்ற அடிப்படையில் இல்லை, நான் முஹிப் அல்லாவை நேசிக்கிறேங்க. அப்போ அல்லாவை நேசிக்கிற, வேற யாரும் நேசிக்கல. என் நேசம் என்பது கல்வ ஒருத்தன் தான் நேசிக்க முடியும். 4 பேரை நேசிச்சுட்டு இருக்கேன் உங்களை சொன்னால் ஒத்துக்க முடியுமா? நீ லவ் பண்ணுறியா? 4-5 பேர் லவ் பண்ணிட்டுருக்கேன் நினச்சிக்கலாம் ஒரே நேரத்தில். இது பேர் லவ், அது பேர் அதுக்கு பேர் ஜவ்வு. என்ன போய் 5 பேரை லவ் பண்ணுறேன்ப்பான்னு உங்களை சொல்கிறான். ஒரு ஆம்பளை கேட்குறான், சாயிட்டு என்னப்பா லவ் பண்ணுறியா?
ஒரு 7-8 பொம்பளை லவ் பண்ணிருக்கேன், யார் வந்து மாட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். இது பேர் லவ் அது. அப்போ காதல் வந்து ஒரு ஆள் மேலே தான் பண்ண முடியும், 2 பேர்லாம் 4 பேர்லாம் இடமே கிடையாது. அப்போ அல்லாஹ் தாலாவை மட்டுமே நான் நேசிக்கிறேன் தாவா செய்கிறேன் பாருங்க, முஹிப்பா இருக்க மாதிரி இப்னு அரபி எஜமா சொல்கிறாங்க, நீ முஹிப்புன் ஃபுத்துவாத் மக்கியாவில் நீ அல்லாவை நேசிக்கிறேன்னு சொல்லி தாவா செஞ்சைய, அதுக்காக வேண்டி தான் சோதனை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? நீ அல்லாவை நேசிக்கிறேன்னு தாவா செய்கிற பாரு, அதனால தான் வந்துச்சு. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறானே, அந்த அடிப்படையில் உனக்கு சோதனை தேவையில்லை. நீ மஹபூபு, நீ முஹிப்புன்னு சொன்ன பாரு அல்லாஹ்னே, அதுக்காக வேண்டி அல்லாஹ் உண்மையிலேயே உன் கல்பில் ஹுப்புல்லா ஹுப்புர் ரசூல் இருக்கா? நீ அல்லாஹ்வைத்தான் காதல் கொள்கிறாயா, வேறொன்றை காதல் கொள்கிறாயா, உன் கல்பில் வேற எதுவும் ஆசை உள்ள ஒளிஞ்சிருக்குதா என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானு ஒரு சோதனையாக மாற்றி மாற்றி கொடுக்குறான். உன் உள்ளம் அப்பவும் அல்லாஹ் மேலே ராசியாக இருக்குதா, அல்லாஹ் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ என்று அல்லாஹ் தாலா ஏத்ரா செய்கிறாயா? உன் நேசர்களின் பிரிவினாலே நீ அல்லாஹ் தாலா மறந்து விடுகிறாயா? எனவே காசு பணம் போட்டுன்னு அல்லாஹ் மறந்துடுறாயா? காசின் மீது நேசமா, அல்லாஹ் மேல் நேசமா? அல்லாஹ் சோதிப்பான். லி கைலா தசு அலாமா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா அதாக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிலே நீங்கள் கைசேதப்படக்கூடாது, உங்களுக்கு வந்த வரவின் காரணமாக தலைகால் புரியாமல் நீங்கள் துள்ளவும் கூடாது. அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த ஞானங்களை கற்றுத்தரங்கிறான். விளங்குச்ச பை? என்ன விளங்குச்சு? அப்போது அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவை அடியான் நேசிக்கிறான், அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ 2 வகையிலையும் மனிதன் ரெண்டு கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் வாழ்கிறான். லா யுஃபஅலு மா குல் லா அத்ரி மா யுஃபஅலு பி வலா பிக்கும். என்னையோ உங்களையோ அடுத்த நொடியோ அல்லாஹ் என்ன செய்வான் என்று அறிய மாட்டேன். வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன். எந்த ஆத்மாவும் அறியாது நாளைக்கு என்ன சம்பாதித்து கொள்ளும், அல்லாஹ்வுடைய விருப்பை சம்பாதித்து கொள்ளுமோ அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்து கொள்ளுமோ தெரியாது. வமா தத்ரி நஃப்சுன் குர்ஆன் சொல்றான் அல்லாஹ் தஆலா மாதா தக்ஸிபு கதன். நாளைக்கு அந்த மனிதன் என்ன சம்பாதித்து கொள்ளுவான். இந்த மனிதனாக இருக்கிற நாளைக்கு நான் ஹயாத்தா இருப்பேனா, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாவேனோ அல்லாஹ்வுடைய விருப்புக்கு ஆளாவேனோ தெரியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் சதா முத்தபாத்துல் ஹஸன் தாயிமுல் ஃபிக்ர், கவலை தோய்ந்த முகத்தோடும் கவலை தோய்ந்த உள்ளத்தோடு இருப்பான். ஆனால் பார்க்குறதெல்லாம் முதல்ல அல்லாஹ்வுடைய மஹபூபா நம்மளை ஆக்கிட்டான். அந்த அடிப்படையில் வந்து ஒரே சந்தோஷமா மகிழ்ச்சியா தூ மேரே சாத் ஹே மேரே ஆக்கா. காசு என்கிட்ட இருக்கு, மகிழ்ச்சி அடைகிறான். 1 கோடி ரூபா உண்ட காசு இருக்குது, மகிழ்ச்சி அடைகிற. பெரிய வீடு ஒன்று இருக்கு, மகிழ்ச்சி. பதவி ஒன்று இருக்கு, மகிழ்ச்சி. அல்லாஹ் என்கிட்ட இருக்கும் போது என்ன மாதிரி மகிழ்ச்சியாக வரும்? மேரே சாத் மேரே இது படி பை मुझे क्या कमी मुझे क्या नहीं बचाங்க. मेरे साथ जब है मेरा खुदा, என்னோடு என் இறைவன் எப்போ இருக்கிறானோ, मुझे क्या कमी मुझे क्या नहीं, எனக்கு என்ன இல்லை எனக்கு என்ன குறைவு. ஆமீன் நான் படிக்கிறாங்க. मुझे मिल गई है जो मुस्तफा, எனக்கு எப்போ ரசூலுல்லாஹ் எனக்கு கிடைச்சிட்டாங்களோ, என் நேசர் ரசூலுல்லாஹ் எனக்கு கிடைச்சிட்டாங்களோ, मुझे क्या कमी मुझे क्या नहीं, எனக்கு என்ன குறைவு எனக்கு என்ன இல்லை, எனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சி போச்சு. எப்போ என் கூட என் மூலா இருக்கிறான் போதும். எனக்கு என் கூட அது இல்லை இது இல்லை, பதவி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே இல்லை, என் கூட மூலா இருக்கான். வேற ஆனந்தம் பை. இதெல்லாம் எதுக்காக வேண்டி? உன்னை அடுத்தவன்கிட்ட காட்டுறதுக்காக வேண்டி. உன் கல்பில் திக்ர் செய்து அல்லாஹ்வுக்கு உன்னை காட்டுறதுக்காக. உன்னை யாரும் புகழவில்லை என்று வருத்தம் வருதா? உன்னை பற்றி உலக மக்கள் யாருக்குமே தெரியவே இல்லை, புகழ் பெற்ற மனிதனான இல்லை என்று கவலை வருதா? இவர்களெல்லாம் உன்னை பற்றி தெரிந்து இத்தனை பேர் உலகமே உன்னை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இந்த உலகில் வாழக்கூடிய 800 கோடி மக்களும் உன்னை பற்றி உன் பெயரை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், உன்னை பாராட்டுகிறார்கள், உன்னை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து 800 கோடி பேர் காப்பாற்ற முடியுமா உன்னைய? அல்லாஹ்வுடைய அன்பை இவர்கள் 800 கோடி பேர் வாங்கி தர முடியுமா? அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தடுத்து நிப்பாட்ட முடியுமா? முடியாது. இவர்கள் உன்னை பாராட்டுவதை கொண்டும் புகழ்வதை கொண்டும் எதுவும் நடந்து போறதில்லை. உனக்கு எவனுடைய புகழ், யார் உன்னை புகழ வேண்டுமோ அவன் உன்னை புகழணும். இவருடைய புகழ் பெறுகிற செயல்கள் நாம செய்யலையே.
இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சால் புகழ் பெறலாம், எதுவும் செய்ய வேணாம். நீ அல்லாட்ட புகழ் பெறுவதற்கு தனிமையில் உட்காந்து கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய, அல்லாஹ்வை நினை, அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்து, தஸ்பீஹ் செய்யி, தம்ஜீத் செய்யி, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, குர்ஆன் ஓது, உன்னை அல்லாஹ் தன் மஹ்பூபா ஆக்கிறான், நேசனாக்கிறான். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் நல்ல அமல் செய்யறா, யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹும், அதுல வருது இல்லையா? அப்படிங்களா? சும்மா இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவர்கள் அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு உலக மக்களுடைய நேசத்தை பெற வேண்டும் என்ற அவசியம். புரிஞ்சுங்களா? நீ தனிமையில் உட்காந்தே அல்லாஹ்வை நேசத்து மஹ்பூபாக்கிடலாம். அதனால தான் மக்கள் எல்லாம் நிறைய சூஃபியாக்கள் மக்களை விட்டு ஒதுங்கி காடு வராந்தரங்களுக்கு போயிட்டாங்க. ஏன்? இவர்களோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி ஏற்படுது. இவனை பற்றி தப்பான என்ன, அவனை பற்றி தப்பான என்ன, அவன்கிட்ட கீபத்து, இவன்கிட்ட கீபத்து, அவன் சொல்கிற கீபத்து காதலை கேட்டு, இவன் சொல்கிற கீபத்தை அவன்கிட்ட போய் எட்டி வச்சு, ஏன்டா இந்த பிரச்சனை? இவர்களோடு சேர்ந்து இருப்பதுன்னா அல்லாஹ்வுடைய வருத்தத்துக்கு ஆளாரமாக இருக்குது. சேர்மானமே வேணாம் ஓட்டாங்க காட்டும். தன் பெயரை கூட வெளிப்படுத்தவே இல்லை யாரிடத்துலையும் கடைசி வரைக்கும். அந்தஸ்து அல்லாஹ்வுடைய நேசம். அதுதான் நம்ம வாழ்க்கையை நோக்கம். அல்லாஹ்வுடைய அன்பையும் ரிதாவையும் பெற்று போகணும். முழுமையாக அல்லாஹ் சந்தோஷப்படுத்திட்டு போகணும். அல்லாஹ்ட்ட உயர்ந்த அந்தஸ்தில் வரணும். மக்கள் என் பேரை தெரியாட்டியும் பரவாயில்ல. எத்தனையோ அன்பியாக்களுடைய பேர் யாருக்குமே தெரியல. 25 அன்பியாக்களை தவிர 1,24,000 அன்பியாக்கல்ல 25 பேர் பை, மீதி 1,23,975 அன்பியாக்களுடைய பேர் சொல்லுங்க. ஆளுக்கு தெரியும். அவங்க அந்தஸ்துக்கு யாரும் அடைய முடியுமா? சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அன்பியாக்கள் தான். எல்லாரும் அவங்களோட இருக்கிற பாக்கியத்துக்கு கூட அல்ல மாநிலத்தின் அன்னம் தாலிமின் நபியின் சித்திகீன் ஷுஹதா இவ சாலிஹின். ஏதாவது புகழ் பெற்றாங்களா? கல்வெட்டிலே அவங்க பேரை பார்க்க முடியுமா? அவங்க பேரை ஒரு புக் எழுதி வச்சுட்டு அந்த புக்கை பார்த்தா பின்னாடி யாராவது துவா செய்வாங்களே இருக்கா? ஒரு தர்கா கட்டிச்சுன்னா அந்த அன்பியாக்களுக்கு 4 பேர் ஃபாத்தியா ஓதுவாங்களே, அதுவும் கிடையாது. ஒரு தர்காவும் கிடையாது, ஒரு கிதாபும் எழுதி வைக்கல, ஒரு பேசி கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுனா கேட்பாங்களே பின்னாடி, இது இல்லை. ஒரு கல்வெட்டுலேயும் பேர் இல்லை, அவங்க பேரே யாருக்குமே தெரியல. அவங்க புள்ள குட்டிக்கு வந்து அவங்க அப்பாவோட பேர் சொல்கிறாங்களா? எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க அந்த கியாம நாள் வரைக்கும் யாரும் வர முடியாது. அப்போ நீ என்னைய புகழுக்கு ஆசைப்படுற, என்னை எல்லாரும் பாராட்டணும், புகழணும், ஊரை கொண்டாடணும், இல்லவே தூக்கி எரிஞ்சிரு. இப்போ மௌலா உன்னை புகழ்ந்தா போதுன்ட்டாங்க சூஃபியா. கர்ஜே குஷ் ஹம்சே து ஆலம் ஹோ ந கர் ந குஷ் ஹம்சே து ஆலம் ஹோ ந ஹோ. இந்த உலகம் இனிமேல் திருப்தியாக இருக்கட்டும், இல்லாத ஒளியட்டும். ஹாமியா ஹம்கு தோ தும்சே காம ஹே. எஜமான என் வேலை ஒன்றை கொண்டு தானே இல்லை. நீ என்னை பொருந்தி கொண்டால் எல்லாம் எனக்கு வெற்றி, நீ என்மேல் வருத்தப்பட்டால் எல்லாமே எனக்கு தோல்வி. ரப்பே, இது சூஃபியாக்களுடைய ஹாலாக இருந்தது. இதுதான் சூஃபியாக்கு நிலைமையாக இருந்துச்சு. சரி வாங்க பை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மனமகிழ்ச்சியாக காட்சியளித்தார்கள் மௌலாவை சந்தித்தனால. மனசில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸில் வருது, அதுவும் உண்மை. ஏன்? இந்த நான் எஜமான காதலிக்கிறேன், என் காதலை அல்லாஹ் கொண்டானா? நாளை என்ன நடக்குமோ தெரியவில்லையே, நாளை என் கதி என்னவாகுமோ தெரியவில்லையே, அந்த கவலையும் சேர்ந்துருக்கணும். இது ரெண்டுமே ஒரு மூமினுடைய ரஜாவும் ஹவுஃபும் ஒரு மூமின்ட்ட கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ யா ரசூலுல்லாஹ் இன்னா நராக தய்யிபன் நஃப்ஸ், எஜமானே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காட்சி அளிக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அல்லாஹ் ஜல் ஆமான்ட்டார். கால சும்மா ஹாவல் கௌமு ஃபி ஸிக்ரில் கினா. அதன் பின்பு மக்கள் செல்வத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். பெரும்பாலும் சொன்ன பயான் செய்யும்போது எல்லாம் கேட்பாங்க, சும்மா சாதாரணமாக இருக்கும். தோழர்கள் ஏதாவது சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுவாங்க. அவர்கள் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாங்களோ அதிலேயே பெரும்பாலும் தாங்களும் இடையிடையே பேசி அல்லாஹ்வின் பக்கம் கவனித்திருப்போம். செடிகளை பற்றி பேசுகிறாங்க பெரும்பாலும், ஆமாம் இந்த செடி நல்லா இருக்குல்ல, இந்த செடி நல்லா வாசனமாக இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்குவோம். வானத்தை பற்றி பேசலாம், வானத்தை பற்றி சேர்த்துக்குவோம். மக்களை பற்றி பேசலாம், மக்களை பற்றி. எதை பற்றி பேசுகிறார்களோ அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக்கொள்வார்கள். அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஹினா, செல்வம் என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சில பேர் செல்வம் இருந்தாலும் இப்போ ஹஜ்ஜுக்கு போக முடியும், செல்வம் இருந்தால் ஜிஹாத் செய்ய முடியும், நீங்கள் தேவைப்படுது ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ செல்வமும் நல்லது தானேன்னு பேசிக்கிறாங்க. சில பேர் அப்படி செல்வம் வந்தால் மனசு திரும்பிடும் அந்த பக்கம், இன்னும் சம்பாதிக்கணும், காசு சேகரிக்கணும், அதை பாதுகாக்கணும், அதை செலவு பண்ணணும், இதுலேயே திரும்பணும். செல்வம் இல்லையா பிரச்சனையே இல்லை, அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டோமா, ஒரு நாள் பட்டினி ஒரு நாள் சாப்பிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட திக்ர் ஃபிக்ர் செஞ்சோமா, தொழுதோமா, நம்ம வேலை உண்டு, நம்ம ஒன்று இருந்துக்குவோம், யாரும் சூழ்ந்துருக்க மாட்டாங்க, நம்ம அல்லாஹ்வோட ஃப்ரீயாக இருக்கலாம், இதுதான் மேலானது என்று பட்டிமன்றம் வச்சுட்டாங்க சஹாபாக்கள். சில பேர் இது மேலானதுங்கிறாங்க, சில பேர் அது மேலானதுங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ தீர்ப்பு யார்கிட்ட வருது? பெருமானார் பார்க்குறாங்க, பெருமானார் தீர்ப்பு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
லா பெருமான சொன்னாங்க சொல்லலாம், லா பஅஸ பில் கினா, செல்வம் தவறில்லை, லிமனித்தகல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, அஸ்ஸ வ ஜல்லாகி அல்லாஹ்வை யார் தக்வா செய்வார்களோ அவர்களுக்கு. இறையச்சம் உள்ளவர்களுக்கு செல்வம் வந்தால் அவங்க இறையச்சத்தை மேலும் கூட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். இறையச்சத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ்வின் பக்கம் வாரி வழங்குவதற்கு செல்வத்தை பயன்படுத்தி கொள்வார். அப்போ கல்புல வந்து தூய எண்ணம் இருந்துச்சு, இப்போ செல்வம் வருது, தூய எண்ணத்தை மேலும் அதிகப்படுத்தும். செல்வத்தை வந்து தூய வழியில் செலவு செய்யவும் மனசு சொல்லிக் கொடுக்கும். கல்புல ஏற்கனவே ஹபாய்ஸ் இருக்கு, கெட்ட எண்ணம் பதிந்திருக்கிறது. செல்வம் வந்து கெட்ட எண்ணத்தை மேலும் அதிகமாக்கிடும். இப்போ செல்வம் நல்லதா கெட்டதா பை? மழை நல்லதா கெட்டதா பை? மழை நல்லதா கெட்டதா? நல்ல பூமியிலே மழை பொழிந்தது, ஆற்றிலே தண்ணீர் ஓடியது, ஏரி நிரம்பியது, மீன்கள் செழித்தன. நல்ல இடத்துல பெஞ்சோம்னா இப்படியே வாசம் மணக்குது, மண் வாசனை. வயல்களில் மழை பெய்யும் சில நேரங்களில் தெருவில் வந்து மண் வாசனை அப்படியே தூக்கும், இனிமையாக இருக்கும். பூக்கள் மீது மண் மழை துளி படுகிறது, வாசனை கமழ்கிறது. கமகமன் பூந்தோட்டத்தில் மழை பொழிந்தால், சாரல் மழை பொழிந்தால் கமகமன் அப்படியே தூக்குது பூ வாசனை காத்து. இதே வந்து சாக்கடையில் மழை பொழிந்தால், கூவம் நதியில் மழை பொழிந்து ஓடுகிறது, அப்பாடி நாற்று கிளப்பி விட்டுரும். அந்த வழியாக போயிட்டு இருந்தோம், நிம்மதியாக போயிட்டு இருந்தோம், மூக்கை பொத்திட்டு போகிற மாதிரி. அந்த மழை பெஞ்சோடனே தண்ணி வேகமாக அடித்து செல்லுகிறது, இன்னும் சற்று நாற்றத்தை கிளப்பி விடுகிறது. எல்லோரும் மூக்கை பொத்தி கொண்டு வாந்தி எடுக்கிறாங்கன்னே, எப்பாடி குடலை புரட்டுது பாப்பி. மழை தண்ணீர் தான், அது பொழிந்த இடம் போய் கூவம் நதியில் பொழிந்தவுடன், அது சென்று சேர்ந்தவுடன் ஏற்கனவே ஹபீஸ் இருக்கா, காஞ்சி போனதான் ஈரமாயிடும். இப்போ காஞ்சி போன நஜீஸ்லாம் சும்மா கிடந்ததெல்லாம், கொஞ்சம் மண் மூடி கிடந்ததெல்லாம் இன்னும் தண்ணி பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருது. ஒரே நாத்தம், ஊரே நாறு. சாக்கடையில் மழை பொழிந்தால், தேங்கி கிடக்கும் சாக்கடையில் மழை பொழிந்தால், கூவம் நதியில் தீய இடத்தில் மழை பொழிந்தால் நாற்றத்தை கிளப்பி விடுகிறது. அப்படியே ஒரே நாத்தம் குடலப்படுது. காய்ந்து போன மலங்கள் எல்லாம் ஈரமாகி நாத்தம் அதிகமாகுது. இதே பூக்களிலும் பூந்தோட்டத்திலும் தோட்டங்களிலும் ஏரிகளிலும் மழை பொழிந்தால் வாசனையும் மண் வாசனையும் பலனும் அதிகமாகுது. அதே மாதிரி தான் செல்வம் என்பது வருகிறது ஒரு மனுஷன்கிட்ட. அவன்கிட்ட ஏற்கனவே நல்ல சிப்பத்துகள் இருக்கு, நல்ல எண்ணங்கள், உயர்ந்த குணங்கள் உடைய மனுஷனாக இருக்கிறான். செல்வம் வர வர அது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வழியில் செலவு செய்வான். ஹஜ்ஜுக்கு போகிறான், 4 பேர் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறான், தீனுக்கான காரியம் செய்கிறான், பள்ளிவாசலை நிர்மாணம் செய்கிறான், பள்ளிவாசலை கட்டுறான், நல்ல மதரசாக்களை உதவி செய்கிறான், இன்னும் நல்ல காரியங்களை மணக்கா செய்கிறான். ஏற்கனவே கல்பில் தீய எண்ணங்கள் குடிகொண்டு இருக்கிறது. காசு பணம் வந்துச்சுன்னா இன்னும் நம்ம அட்டகாசம் பண்ணணும். காசு கையில் இல்லை, சாராய பாட்டில் வாங்க முடியல. காசு கையில் இல்லை, பீடி வாங்க முடியல. காசு கையில் கஞ்சா வாங்க முடியல. இப்போ காசு கையில் வந்துருச்சு, எல்லாம் வசதி ஆயிடுச்சு. அவன் இன்னும் தீய வழியிலே செல்வதற்கு ஒரு ஊக்கப்படுத்தியது போன்று காசு ஆகிவிட்டது. இப்போ பெருமாள் சொன்னாங்க, லா பஅஸ பில் கினா, செல்வம் தவறில்லை, லிமனித்தகல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, அஸ்ஸ வ ஜல்லாகி அல்லாஹ்வை எவன் அச்சம் கொள்கிறானோ, தக்வா செய்கிறானோ அவனுக்கு செல்வம் தவறில்லை. செல்வம் அவனிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தக்வாவுடன் இருந்தால் நல்ல வழியில் சம்பாதிப்பான், நல்ல வழியில் செலவு செய்வான். அவன் செல்வம் தப்பில்லை. அப்போ யார்கிட்ட தக்வா இல்லையோ அவங்கள்ட்ட செல்வம் வந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறாங்க, இப்போ செல்வம் என்பது சம்பாதிக்கிறோம், சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான், சில பேர் கொடுக்கறது இல்லை. அணைஞ்சுங்களா? அதனால் மனசு வருத்தப்படாத. செல்வத்தை விட உயர்ந்த ஒன்று அல்லாஹ் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறான். அது என்ன? வஸ்ஸிஹ்ஹத்து, உடல் ஆரோக்கியம். லிமனித்தகா, தக்வா செய்யக்கூடியவர்களுக்கு. ஹைரும், மேலானதாக இருக்கும். மினல் கினா, செல்வத்தை விட. செல்வத்தை விட மேலான ஒன்று இருக்கு பை, அது என்ன? சிஹத், உடல் ஆரோக்கியம். அந்த சிஹத்தும் யாருக்கு நல்லதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லிமனித்தகா, தக்வா உடையவனுக்கு. ஏன்? இறையச்சம் உடையவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு. அந்த ஆரோக்கியத்தை எதில் செலவு பண்ணுவான்? தொழுவான், தஹஜ்ஜுத் தொழுவான், நஃபிலான நோன்பு வைப்பான், அதிகமாக நோன்பு வைக்கிறார். உடல் ஆரோக்கியம் இருக்குது, அதிகமாக நோன்பு வைக்கிறார், அதிகமாக தர்மம் செய்கிறார். அஞ்சபை லுஹா தொழுகிறார், அவ்வாபின் தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார், ஹஜ்ஜுக்கு போகிறார், உம்ரா செய்கிறார். ஒரு முறை நாங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம் இல்லையா, ஒரு மனிதர் வந்து எப்போ பார்த்தாலும் தவாஃப், ராவும் பகலும். என்னால் முடியல, கால் வலி ஒன்று, கால் வெடிச்சிருது பனியில், இதெல்லாம் கஷ்டம் நமக்கு. அதனால நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபு அவ்வளோதான் செய்கிறது.
35 நாள் தங்கியிருந்தோம்னா ஒரு 30 தவாஃப் செஞ்சுருப்போமா, அது கூட கம்மி தான், அதோட கம்மி தான் செஞ்சுருப்போம். ஹஜ்ஜுக்கு போனால் பயணம் செய்ய முடியாமல் போச்சு, ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருப்போம் தவாஃப். ஒரு மனிதர் பார்த்தாலும் தவாஃப் செய்கிறார். நம்ம கூட வந்த மனிதர் ஒருத்தர், ஏங்கன்னா 100 தவாஃப் செய்யணும்னு நீத்து வச்சுருந்தேன், செஞ்சு முடிச்சார். இப்போ 98 99 நான் வச்சு 100 செஞ்சு முடிச்சிட்டாரு. ராவும் பகலும் காபத்துல்லா தவாஃப் செய்கிறது தான் வேலையாகும். இப்போ உடல் ஆரோக்கியம் இருக்குது, கால் வலி இல்லை, உடல் சேர்த்து ஒத்த நாடி உடம்பு, சன்ன உடம்பு, அவர் பாட்டுக்கு ஓடுறாரு, தங்கு 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 தங்கு. என்ன போய் ஒரு நாளைக்கு 5 தவாஃப் 6 தவாஃப், ஒரு தவாஃப் 7 சுற்றணும், 5 தவாஃப் 7 35 அடிக்கணும், அழகாக செய்கிறார். நம்மளால் ஒரு தவாஃப் செஞ்சு முடிக்க முடியல. அப்போ உடல் ஆரோக்கியம் சிஹத் இருந்தால் மூமினான நல்ல மனிதர்களுக்கு, தக்வாவுடைய மனிதர்களுக்கு அது ரஹ்மத்தா போயிடும். இதே பாவிகளுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் கொடுத்தா அது அவனுக்கு கேடாக முடிஞ்சிடும். நல்ல உடலை திண்டு கொடுத்து போய் ஆரோக்கியமாக இருக்கிறான், எல்லா அட்டகாசமும் பண்ணுவான். அடி, கொலை, கொள்ளை, திருட்டு, தினா, மது, என்னென்ன அட்டகாசம் துனியாவில் இருக்குதோ எல்லா அட்டகாசமும் பண்ணுவோம் அந்த உடல் ஆரோக்கியத்தை வச்சு. அதான் பெருமாள் சொன்னாங்க, அஸ்ஸிஹத்து லிமன் இத்தகா, தக்வாவுடையவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாகிறது ஹைரானதாக இருக்கும் மினல் ஹினா, செல்வத்தை விட. ஏன் செல்வம் ஒருத்தனுக்கு குவிஞ்சு இருக்குது, ஆரோக்கியம் இல்லை, ஒரு நேரம் நிம்மதியாக சாப்பிட முடியாது. எனக்கு போய் டாக்டர் சொல்லிட்டாங்க, சுகர் பேஷண்டாக இருக்கப்பா ரொம்ப கம்மியாக சாப்பிடு, ஜாஸ்தி சாப்பிட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எதையுமே சாப்பிட முடியாமல் போயிடும். இப்போ காசு பணங்கள் நிறைய இருப்பினும் கூட அதில் உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவன் பாடு ஓட்ஸ் கஞ்சி போட்டு கொடுக்குறான், குடிக்கிறான். மற்றவங்களாம் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, இவன் வீட்டில் உட்காந்து இவன் காசு இல்லை, இவன் ஓட்ஸ் கஞ்சி போட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். சைவ சாப்பாடு சாப்பிட்ருக்க, தயிர் ஊற்றி சாப்பிட்றாரு. இப்போ இது காரணம் என்ன? சிஹத் இல்லை. அப்போ சிஹத்தும் சரி, கினாவும் சரி, தக்வாவுடையவர்களுக்கு நல்லது, இரையச்சமுடையவர்களுக்கு நல்லது. செல்வமும் ஆரோக்கியமும் இரையச்சமுடையவர்களுக்கு நல்லது, இரையச்சம் இல்லாதவர்களுக்கு அது கெட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டுல எது மேலானது? பெருமாள் சொன்னாங்க, செல்வத்தை விட ஆரோக்கியம் மேலானது. அதனால பெருமாள் சொல்லலாம், செல்வத்தை அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டிலே ஆரோக்கியம் மேலானது அல்லாஹ் கொடுக்கறது. செல்வம் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில் சில பேர் கொடுத்துருக்கான், ஆனால் ஆரோக்கியம் அல்லாஹ் மிகுதமானவர்களுக்கு கொடுத்துருக்குறான். அதை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், அது பெருசாக நினைக்கிறதே இல்லை. உடல் ஆரோக்கியமாக உட்காந்துருக்கிறான், அவன் பெரிய கோடீஸ்வரன், ஏசி ரூமில் படுத்து தூக்கம் வரான், புரண்டு படுத்துருக்கிறான். ஏன்னா ஒரு பக்கம் கால் வலி, ஒரு பக்கம் சுகரு, ஒரு பக்கம் பிபி, ஒரு பக்கம் டென்ஷனு, புரண்டு படுத்துருக்கிறான். இவன் ஆரோக்கியமுடைய ஏழை மனிதன் கடை வாசலில் தலையை வச்சு 8 மணிக்கு படுத்தா காலை 8 மணிக்கு எழுந்திரிக்கிறான். கடை வாசலில் தலையை வச்சு படுத்துக்கிறான், மண் தரையில் படுத்துக்கிறான், என்ன மாதிரி தூங்குறான். குடிசை வீட்டில் கைத்து கட்டலில் படுத்துக்கொண்டு இரவெல்லாம் நன்றாக தூங்கி சிஹத்தோட காலை எழுந்திரிக்கிறான். அப்போ இதுவும் பெரிய நேமத்தான் வழங்கபை. அப்போ ஆரோக்கியம் மிகப்பெரிய நேமத்து செல்வத்தை விட. வதீபுன் நஃப்ஸ் மினன் நஈம் சொன்னாங்க, சொல்லாரு மன மகிழ்ச்சி மூணாவது சொன்னாங்க. அப்போ செல்வமும் நேமத்தான், ஆரோக்கியமும் நேமத்தான். யாருக்குங்க? தக்வாவுடையவர்களுக்கு. இந்த ரெண்டுல எது மேலானது? செல்வத்தை விட ஆரோக்கியம் மேலானது சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதீபுன் நஃப்ஸி மினன் நஈம். மன மகிழ்ச்சி என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத்துகளில் ஒரு நியமத்து. அப்போ இந்த ரெண்டை விட மேலானது மன மகிழ்ச்சி. ஏன்? செல்வத்துடைய நோக்கம் மன மகிழ்ச்சி, ஆரோக்கியத்துடைய நோக்கம் மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துட்டான்னா இதை விட மேலானது ஒன்றுமே. எப்போ மன மகிழ்ச்சி ஒருத்தனுக்கு இல்லாமல் போயிடுதோ, காசு இருந்து சூசைட் பண்ணிக்கிறான். உடல் ஆரோக்கியம் கட்டுமஸ்தான ஆரோக்கியம் இருந்து ரயில் முன்னாடி விழுந்துடுறான், தலை வேற உண்டை வேற போயிடுது. ஏங்க விழுந்த? ஆரோக்கியம் இருக்குது, காசு இருக்குது, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, மன மகிழ்ச்சி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளா. என்னங்க மன மகிழ்ச்சிக்கு பிரச்சனை? இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் மேலானது. இந்த ரெண்டில் எது மேலானது? செல்வத்தை விட ஆரோக்கியம் மேலானது. இந்த ரெண்டை விட மேலானது தீபுன் நஃப்ஸ், மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சியை அல்லாஹ் எதில் வச்சிருக்கான் பாய்? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்து தான் இத்மைனான் அல்லாஹ். இப்னு அரபி அஜ்மா சொல்றாங்க, இந்த உம்மத்துக்கு சக்கீனத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அன்ஜலா கல்பிலிருந்தே வச்சிட்டான். இத்மைனான் அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். முன் சென்ற உம்மத்துகளுக்கு சக்கீனத்தை வெளியிலிருந்து வச்சு உள்ள. ஃபீஹி சக்கீனத்தும் மிர் ரப்பிக்கும். ஒரு பொட்டி இருந்துச்சு, அந்த பொட்டியில் அல்லாஹ்வுடைய சக்கீனத்தின் நிம்மதியை அல்லாஹ் வச்சிருந்தேங்கிறான் அவங்களுக்கு.
தாலூத்துடைய பொட்டி இருந்துச்சு, அதை சொல்கிறான். சக்கீனத்தும் ரப்பி, வெளியில் பொட்டி, அதில் நிம்மதி இருந்துச்சு. அந்த பொட்டி இவங்கள்ட்ட இருந்தால் நிம்மதி இருக்கும், அந்த பொட்டி இவங்கள்ட்ட இல்லைன்னா நிம்மதி இருக்காது. அந்த மாதிரி வெளியில் ஒன்றை சார்ந்த நிம்மதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இந்த உம்மத்தி முகம்மதியோ கல்புலேயே எல்லாம் நிம்மதி வச்சுட்டான். நீ ஒரு நிமிஷம் உட்காந்து கல்பு பரேஷானா இருக்கா, மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கா, உள்ளம் துன்பப்படுகிறதா, கண்ணை மூடி உட்காந்து ஒரு நிமிஷம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அனைத்து காயினாத்தோடு இருக்கிறான், என் முழு பொறுப்பு அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் என்னை முழுமையாக அல்லாஹ் கண்ட்ரோல் நான் இருக்கிறேன். ஒரு ஆட்ட அசைவு நானும் இந்த அகில உலகமும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லாமல், அல்லாஹ் உத்தரவு இல்லாமல் ஆடவே முடியாது. ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விட முடியாது. அவன் 1 கோடி நம்ம காசு தர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு இலையும் நம்ம கீழே விழுகாது அல்லாஹ் உத்தரவு இல்லாமல். மா யஸ்குத் வரக்கத்தின், ஒரே ஒரு சின்ன வித்து, ஒரு கடுகு கூட இடத்தை விட்டு இடம் நகர முடியாது அல்லாஹ் உத்தரவு இல்லாமல். அப்போ 2 பேர் அவன் காசு நம்ம கொடுப்பான். அப்போ ஏன் அவனை தொங்குற இவனை தொங்குற? மக்களை கொண்டு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏன் நினைக்கிறாய்? யாரை இல்லாவிட்டால் எந்த அணுவும் அசைவாதோ அவனை கூட வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்லி கவலை காணாது. என்ன இல்லையோ அதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் திக்ர் செய். என்ன இல்லையோ ஞாபகப்படுத்தி திக்ர் செய். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று அல்லாஹ் ஞாபகம் செய். கல்பில் அல்லாஹ் உள்ளத்தில் அல்லாஹ் குடி வந்துட்டா, இந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யக்கூடியவன், இது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலாக இருக்குன்னு உறுதி வந்துன்னு சொன்னால் தீபுன் நஃப்ஸ் உண்டாயிரும், மன மகிழ்ச்சி உண்டாயிரும். இந்த மன மகிழ்ச்சி ஆகிறது பெருமானார் சொன்னார்கள் அந்த 2ஐ விட மேலானது. இது தீபுன் நஃப்ஸி மினன் நஈம், அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய நியமத் ஆகிற தீபுன் நஃப்ஸாக இருக்கும். 3 சொன்னாங்க, அந்த கினாவை விட, அந்த சிஹத்தை விட, ஆரோக்கியத்தை விட, செல்வத்தை விட தீபுன் நஃப்ஸி மிகவும் விசாலமானது, மிக அவசியமானது மனுஷன். ரவாஹு அஹ்மத், முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ்.